ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம புதினா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, சிம்பிளான மெத்தடில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அளவுகள் எல்லாமே நான் சொல்கிற அளவுகளோடு எடுத்து செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நாலு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் தான் இந்த சாதம் செய்ய போகிறேன். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ அரிசிக்கு சரியான அளவாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். புதினாவோட ஃப்ளேவரே சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் தக்காளி சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கேன். கொஞ்சம் போல் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா இலை நல்லா சுருண்டு வரட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் காரத்துக்கேற்ப கார மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய் பொடியோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ நான் அரை கட்டு புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புதினாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. குழந்தைகளுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், புதினா நல்லா வதங்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அரிசியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு புதினா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு